இல்லாத நிறுவனங்களுக்கு பணம் வாங்கிக் கொண்டு சிபாரிசு கடிதம் எழுதியதாக 11 எம்பிக்கள் மீது கோப்ரா போஸ்ட் இணையதளம் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. அதிமுகவைச் சேர்ந்த சுகுமார் மற்றும் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் மீதும் இந்த புகார் எழுந்துள்ளது. ஆனால் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பொள்ளாச்சி தொகுதி எம்பி சுகுமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். கண்டிப்பா இல்லைங்க. எத்தனையோ லெட்டர் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு லெட்டர் கொடுத்தது எந்த நிறுவனம் தெரியலங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னுக்குறாங்க. எத்தனையோ பேர் வந்து லெட்டர் வாங்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆண்டவன் சத்தியமா லெட்டர் பணம் வாங்கிட்டு நான் லெட்டர் கொடுத்தது இல்லை. நாங்கள் தலைமையில பேசிட்டு உங்களை கான்டாக்ட் பண்றேங்க. எங்க விளக்கம் கண்டிப்பாக நான் இது வரைக்கும் யாரு பணம் வாங்கிட்டு கையெழுத்து போட்டதே இல்லைங்க. ஆண்டவன் சத்தியமா இது வரைக்கும் நான் யாருக்கிட்ட இப்படி எல்லாம் பணம் தவறான இதுக்கு நான் பணம் வாங்கினதே இல்லைங்க. அது மட்டும் உறுதி. அதுபோல் இதே குற்றச்சாட்டுக்குள்ளான மற்றொரு அதிமுக எம்பியான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனையும் புதிய தலைமுறை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியது. அவரும் தன் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். அறவே கிடையாது சார். அது மாதிரி யாரும் என்னை வந்து சந்திக்கல. எனக்கு யாரும் பணமும் கொடுக்கல. கடிதம் கொடுத்ததா எனக்கு நினைவில்லை. நான் எதுவும் செக் பண்ணி நான் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கொடுத்ததெல்லாம் சமீபத்தில் அந்த மாதிரி லெட்டர் கொடுத்ததா எனக்கு நினைவில்லை சார். ஆனா வந்து அறவே என்னை சந்திச்சு யாரும் இதுக்காக எந்த பணமும் எனக்கு கொடுத்தது இல்லை சார். ஆமா, என்னோட பிஏ இருக்காப்ல மார்ட்டின். இது அறவே உண்மை இல்லை சார். அறவே உண்மை இல்லை. பிஏங்கிறவர் மார்ட்டின் இருக்காரு. ஆனா அவரையும் இப்ப நான் கேட்டுட்டு விசாரிச்சுட்டேன். அந்த மாதிரி எதுவும் பணம் வாங்கலன்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல சார். கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை இருக்கும்.